கை வச்சிருக்கீங்க. என் பையன் கேக் கட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தான். சரி கேக் கட் பண்ணலாம்னு நினச்சா, நான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து லீவ் கொடுக்கல, அன்றைக்கி கிடைக்கல. சரி அதனால் நானே என் தம்பியை பசங்களான்ட்டு நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். அங்கே போய் சரி செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வந்து அவர் வர வரைக்கும் சரி வஉசி பார்க்கில் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் விளையாட வச்சோம். கேம்ஸ்லாம் இருந்துச்சு, நல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி ஜாலியாக விளையாண்டாங்க. அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறமா நாங்கள் ஹோட்டல் போனோம். ஹோட்டல் போய்ட்டு அங்கே கேக் கட் பண்ணிட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், என் பையன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். என் சின்னவன்னா சொல்லவே தேவையில்லை, ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனால் கேக் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. எங்கே ஆர்டர் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து எங்கெங்கே செலிப்ரேட் பண்ணீங்க, இல்லை இவ்வளோ சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை எல்லோரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எப்போவுமே சிம்பிளாக தான் இப்படி செலிப்ரேட் பண்ணுவோம். என் பையனுக்காக இந்த வாட்டி வந்து நாங்கள் ஆதரவற்றோர் அவங்களுக்குலாம் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் கிடைக்கல. சரி நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட கல்யாண நாளைக்கு வந்து அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் வந்து அந்த கேக் வந்து உருகிரும் நாங்கள் நினச்சோம், ஆனால் உருகவே இல்லை. பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் கேக் வந்து 1 kg வந்து 1300 ரூபா, கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் ஒர்த்தாக இருந்துச்சு அந்த கேக்கு. அப்புறம் என் பையனுக்காக அவன் கார் வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தான். சரி அவனுக்காக வந்து என் தம்பி வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்தான். அப்புறம் நாங்கள் வந்து அமேசானில் வந்து ஒரு அது க்யூட்டாக இருக்கும் கொஞ்சம். அதோடய ப்ரைஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அது கார் ட்ராக் மாதிரி இருக்கும், ஒரு பாலம் மாதிரி இருக்கும். அது விளையாடுறதுக்கே கொஞ்சம் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆர்வமாக விளையாடுவாங்க. அதை நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என் தம்பி வாங்கி கொடுத்த இந்த காரில் வந்து பின்னாடி புகை வரும் இன்ஜின் கிட்ட. அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினோம்னா அது அப்படியே ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும். செம்ம சூப்பராக இருந்துச்சு. காரு வந்து நல்லா ரொட்டேட் ஆகி பயங்கரமாக ஓடுச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் ஒர்த்தான ப்ராடக்ட் தான் எல்லாமே. ஆனால் விலை காஸ்ட்லி தான்.